ஆரஞ்சு பழத்துல செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு குக்கி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. அதானது ரெக்க மாதிரி வருதா? இது வந்து நம்ம சோமாரிக்கு நாலு ஓடி எல்லாம் தூக்கி கொடுக்கியா கீழ போட்டாம. இது வந்து வலிக்க 1000 ஓடிக்க வேண்டாம். போடு போடு கொண்டு வரமா. ஆரஞ்சு பழத்துல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் காத்துல இருக்கேன். நான் உனக்கு வெள்ளை நரம்பு எடுத்துனேன். அது எடுக்கலைன்னா ஒரு மாதிரி அப்படி எடு. வெளிப்பா எடுக்கிறது நார் காசு கொடுத்துறேன்ப்பா. இதே மாதிரி எல்லாமே உரிச்சு கொடுத்துரு, நான் நசிக்கிறேன். என்னடா பாக்குறவங்க எல்லாம் இந்த லாப்ல குத்துன்னு சொன்னியானே. அதான் எப்படி கேளுச்சு தாத்தாவுக்கு ஒரு கதை சொல்லுவேன். நல்ல கதையா கதை நல்லா சொல்லு. என்ன கதை? ஒரு பனைமரத்தையே தனியா தூக்கி எரிஞ்சு குடிக்க 10 பழம் தான் வச்சிருக்கிய. 10 இங்க வேற என் தட்டுல எவ்வளவு இருக்குன்னு பாரு. அது அவன் ஒளிச்சுட்டா அது தெரியாது. இதே அடி கூட ஒண்ணா இருக்குடா. அதெல்லாம் புள்ள யாப்டு பாப்பா. ஆமா போதும். இப்ப தட்டுக்கு மாத்திக்கிட்டு அப்புறம் படிச்சிருவாங்கறியா? என்ன காரு கட் பண்ணுங்க. என் ஓடி எடுத்துக்கிறியா? எங்க வைக்கிறது? அண்ணா கண்டையில் வைக்கிறா. சட்டியில போக ஏதோ ஊத்திடுவீங்களா? மட்டன் குழம்பு வாசனை அப்படியே மூக்கம் அப்படி வருவியா? அதான் அந்த கல்யாணம் மசாலா வைக்கிறேன். அவ்வளவுதான். அப்படியே அலைக்கவங்க தலை. நான் சீக்கிரமா உச்சிட்டமா முத்தவனிக்கா புரிஞ்சு வடி விடலாம்ல. வடி இன்னைக்கு யாரும் முன்னாடி போறான்னு பாப்போமா? அவ்வளோதான் பார்த்து கம்மியாகிடுச்சுப்பா. நான் முடிச்சிட்டேன். போட போட அப்படியே போயிட்டு வேண்டியதான். இருங்க ஒரு வழியா எது தூக்குங்க. கீழே ஊற்றி விட போச்சுது. இதெல்லாம் ஒரு செட்டு வர போதுண்ணே. போட இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அடுத்து அதெல்லாம் வடிகட்டுறேன். ஆஹா யாரும் முழுசா ஆரஞ்சு பழத்தை போட்டுறல இல்ல சுந்தாம போட்டு அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனையே? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஊட்ட சொன்னேன். ஒன்று காரைக்குடி போனோம். பிரியாணி கடைக்கு போயிட்டு ஆடியோ போட்டு போடுங்களா? எனக்கு சிரிப்பு ஒன்றும் பண்ண முடியல. ஈஸியாக அடிச்சு இப்போ வடிய மாட்டேன். எடுத்துட்டியாங்க போட்டு விட்றா. கொஞ்சம் நல்லா ஆத்திக்க. இப்படி போட்டு ரொம்ப நன்றி நன்றி. அப்படியே சூச தூக்கிட்டு டீயா பார்க்குற எவ்வளோ நேரம் இல்லை. நம்ம ஆடியன்ஸ்லாம் இதோட சமையல் முடிச்சு அன்கில நேச்சுரல் ஜூஸ்.
பழத்தை புழிஞ்சு சாறு எடுத்து குடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் சமையலே இருக்கு. வாங்க போய் சமைக்கிறது. நசுக்கி பிழிஞ்சு எடுத்து ஆரஞ்சு பழ சாறு. நல்லா கிண்டி விடு. சர்க்கரை நெய்யே இன்னமும் குடிக்கிறியா? முனுக்கின ஏலக்காய் நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை அப்படியே வை. அட்வான்ஸா இருக்கிறது ஓகேடா. நீ அட்வான்ஸா இருக்கடா. 6.31 செகண்ட். இந்த பையன் ஐயா நான் இந்த கரண்டில அள்ளி போடுறேங்க ஐயா. திட்டு எல்லாத்தையுமே போதும். 2 கை 3 கை தீங்க. ஆஹா ஆரஞ்சு பழத்துல கேசரி அருமையான டேஸ்ட். வீட்டுல பொதுவா இனிப்பு வேணும் அப்படின்னா கேசரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு தண்ணிக்கு பதிலாக ஆரஞ்சு பழ சாறு எடுத்து அதுல கேசரி பண்ணிருக்கோம். நல்லா கமகமன்னு நெய்யை ஊத்தி இந்த முந்திரி திராட்சை பாதாம் பருப்புலாம் போட்டு அடிப்பொலியா செஞ்சது. வேற லெவல் இனிப்பு தித்திப்பான ஆரஞ்சு பழ கேசரி. சாப்பிடு